வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogsனா பிரியா. இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம். டியூஸ்டே 24th February அண்ட் என்னோட 25th பர்த்டே இது. ஸோ அதனால் இட்ஸ் அ ஸ்மால் க்யூட் vlog. அண்ட் இப்போ மார்னிங் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டோம். அண்ட் இப்போ நாங்கள் டெம்பிள் தான் போக போகிறோம். ஸோ என்னோடய டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நைட்டே நாங்கள் வந்து கேக்லாம் கட் பண்ணி சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மார்னிங் வந்து நான் ரெகுலராக வார்ம் வாட்டர், சியா சீட், சால்ட், அப்புறம் கொஞ்சம் லைம், ஸோ இதெல்லாம் சேர்த்து வார்ம் வாட்டர் தான் எம்டி ஸ்டமக் எடுக்கிறேன். சால்ட் வந்து ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான், ஸோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் சால்ட். ஸோ இதெல்லாம் மார்னிங் குடித்ததும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக blush to get that flush. ஸோ குயிக்காக ரெடியாகி நாங்கள் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ திஸ் இஸ் த குர்த்தி விச் ஐ எம் வேரிங். பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் குர்த்தி. கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனைக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். பிகாஸ் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனோம். ஸோ சூப்பராக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் என்னோடய ஒர்க் தான் பண்ண போகிறேன். அண்ட் ஈவினிங்க்கு ரெடி ஆகணும். ஸோ ஈவினிங் வெளியில் போகிற பிளான் இருக்குது. ஸோ அதுக்காக எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். இன்னைக்கு ரொம்ப ஹெக்டிக்காக நிறைய ஒர்க் இருந்தது. அண்ட் ஃபைனலி எல்லாம் ஒர்க்கும் முடிச்சுட்டேன். இப்போ 4 PM ஆகுது ஈவினிங். லன்ச்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ குயிக்காக லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் என்னோடய ப்ரிப்ரேஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ எந்த ட்ரெஸ் போடலாம், 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐம் கன்ஃபியூஸ்ட் எந்த ட்ரெஸ் போடன்னு. அயன் ஜாக்கெட் வந்து அயன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ குயிக்காக இப்போ ஒன்று தான் பண்ண போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் ரவா கேசரி தான் பண்ண போகிறேன். பட் அதில் கேசரி பவுடர் ஆட் பண்ணாமல் ரியல் சாஃப்ரான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ குயிக்காக ஒரு ரவா கேசரி ஸ்வீட் டிஷ் தான் பண்ண போகிறேன். இந்த சாஃப்ரான் வந்து 2-3 பீஸ் எடுத்து வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து காஷ்மீரில் இருந்து தான் வாங்கி வந்திருந்தாங்க. ஸோ அது இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ காஷ்மீர் இஸ் ஃபேமஸ் ஃபார் சாஃப்ரான், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஸோ அதோட ஓகே ஸோ இதுதான் இப்போ குயிக்காக கொஞ்சம் சாஃப்ரன் போடலாம். சூப்பராக எல்லோ கலர் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, இப்போ நான் சாமிக்கு ஃப்ளவர்லாம் வச்சுட்டு கேசரி வச்சு சாமி தான் கும்பிட போகிறேன். ஸோ குயிக்காக பண்ணிடலாம். சூப்பராக கேசரி ரெடி ஆகிட்டு கேசரி போட்டு எஸ். ஸோ நான் என்னோடய ஹேர் ஸ்ட்ரைட்னிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒன் சைட் எப்படி சூப்பராக ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. ஆல்சோ இந்த ஸ்ட்ரெயிட் பண்ணது வந்து ரொம்ப போக்கியாக அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் அ நைஸ் ப்ளோ ட்ரை எஃபெக்ட். அண்ட் இன்னொரு சைட் இதுதான் என்னோட ரியல் ஹேர் டெக்ஸ்சர். கொஞ்சம் ஃப்ரிஸியாக கர்லி வேவி டைப்பாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் டெக்ஸ்சர். ஸோ டிஃப்ரென்ஸ் கிளியர்லி விசிபிளாக இருக்குது. ஐ எம் டெல்லிங் யூ, அந்த ஃபிலிப்ஸ் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஹேர் ஸ்ட்ரெயிட்னர். இட்ஸ் அ வெரி வெரி குட் ஒன். ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் ஆச்சு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ டெஃபினெட்லி அ குட் ஒன். ஸோ சூப்பராக ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிட்டேன். ஆல்சோ யூ கேன் சி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஸ்ட்ரெயிட்னர் ஒன்ஸ் அகெயின். ஸோ என்னோடய பேஸ் மேக்கப் முடிச்சுட்டேன். ஜஸ்ட் லிப்ஸ்டிக் தான் பேலன்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த பியூட்டிஃபுல்லான பாடிகான் ட்ரெஸ்
அண்ட் இன்னொன்று வந்து இதுவும் ரொம்ப ப்ரிட்டியான ஷார்ட் ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிளேசர் அண்ட் ஷர்ட் டைப்பாக இது ஒரு ஷார்ட் ட்ரெஸ். அண்ட் இது வந்து ஒரு பாடிகான் ட்ரெஸ். ஸோ கன்ஃபியூஸ் பிட்வீன் தீஸ் போத். பட் நான் நினைக்கிறேன் இது வந்து ஷார்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் பைக்கில் போகும்போது அன்கம்ஃபர்டபுள் ஆயிரும். ஸோ தட்ஸ் வை ஐ திங்க் இந்த பாடிகான் ட்ரெஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ எஸ், இப்போ இது வந்து இட்ஸ் ஃப்ரம் சவானா. அண்ட் எஸ், இப்போ இது இப்போ இதுதான் போட போகிறேன். மேக்கப் வந்து ஆன் பாயிண்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது, வெரி ஃப்ரெஷ் லுக் கொடுத்தது. ஆல்சோ லைட் வெயிட்டாக இருந்தது. அண்ட் அப்படியே ஒரு ஜாக்கெட் போட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ இந்த நியூ ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். அங்கே சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். இட் வாஸ் அ வெரி வெரி பிக் ரெஸ்டோ பார் டைப் தான். ஆல்சோ நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸும் இருந்தாங்க. ஸோ சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் சீட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒரு ஸ்விங் மாதிரி சீட் இருந்தது. ஸோ அதில் தான் போய் உட்காந்தோம் நெக்ஸ்ட். ஸோ அப்படியே ஊஞ்சலில் உட்காந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஃபுட் குவாலிட்டி நல்லா இருந்தது. சூப்பராக என் பர்த்டே டின்னர் முடிச்சாச்சு. ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அக்ஷும் டயர்டாகி தூங்கிட்டா. அண்ட் என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் வந்து இதுதான் புக்கே, அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டன்னிங் வாட்ச். ஆல்சோ எனக்கு இந்த புக்கே ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஓகே, ஸோ இப்போ தான் வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் சூப்பராக பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அண்ட் இண்டீட் ரொம்ப சூப்பரான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன். ஐம் ஸோ ஹாப்பி, ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங். அண்ட் நம்ம அப்படி இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை.